இப்ப ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ் பத்தி டீடைல்ஸா பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ஸ பொறுத்தவரை பொதுவா 5 டைப்ஸ்ல பிரிக்கலாம். ஃபார்ம், ஓரியன்டேஷன், லொகேஷன், ப்ரொஃபைல் அண்ட் ரன் அவுட். இந்த எல்லா டைப்பையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரன் அவுட் டாலரன்ஸ். இதுல 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆர் சர்க்குலர் ரன் அவுட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன் அவுட். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ரன் அவுட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆகிருக்கும். பட் எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரன் அவுட் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு சாஃப்டாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அது ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல் ரொட்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரன் அவுட்டுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட ரன் அவுட்டை அதோட சென்டர் ஆக்சிஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு வாபிள் இஷ்யூ வராது, எந்த ஒரு ஃப்ளெக்சுவேஷன் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். இப்போ ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரன் அவுட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதோட டாலரன்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி கண்ட்ரோல் பண்ணாலே அதோட ரன் அவுட் வந்து ஆக்சுவலாக கண்ட்ரோல் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி அதோட சென்ட்ராக்சிஸை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அதோட ரன் அவுட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிஎம்எம்ல மெஷர் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து பென்ச் சென்டரில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் அது மேலே நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி டயல் இண்டிகேட்டரில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் வந்து வித் இந்த டாலரன்ஸ்க்குள்ள நமக்கு இருந்துச்சுன்னா அது ரன் அவுட் வந்து அட்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிற மீனிங். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிளில் ரன் அவுட் டாலரன்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைப் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன் அவுட். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. 2 ஆரோ மார்க் வரும். டோட்டல் ரன் அவுட்டை பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் கூட கண்டிப்பாக ரிலேட்டிவ் ஆகிருக்கு. பட் எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரன் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு சாஃப்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு சிங்கிள் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிங்கன்னா, ஒரு சிங்கிள் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து ரன் அவுட் சொல்லுவோம். அதுவே என்டையர் சர்ஃபேஸ்லையுமே அது என்டையர் சர்க்காம்பரன்ஸ்லையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதோட ரன் அவுட்டை அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரன் அவுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சாஃப்டோட என்டையர் சர்ஃபேஸ்லையும் நம்ம வந்து ரன் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் லென்த்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெண்டு இருக்காது, எந்த ஒரு வாபிள் இஷ்யூவும் வராது. இப்போ நீங்கள் சர்க்குலர் ரன் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாஃப்டோட ரவுண்ட்னஸ் அண்ட் ஓரியன்டேஷன், அதாவது பெர்பெண்டிகுலாரிட்டி ரெண்டையும் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் நம்ம டோட்டல் ரன் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த என்டையர் சாஃப்டோட லென்த்தில் இருக்கக்கூடிய டேப்பர், ஸ்ட்ரைட்னஸ், ரவுண்ட்னஸ், பெர்பெண்டிகுலாரிட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்குலர் ரன் அவுட் பார்க்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக்ஷனில் ஒரே ஒரு சிங்கிள் சிலிண்டரில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருந்தேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் லென்த்லையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இது கொடுத்துருக்கேன். ஏன்னா என்டையர் இடத்துலையுமே நம்ம வந்து ரன் அவுட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த என்டையர் லென்த்லையுமே நம்ம ரன் அவுட்டை வந்து வித்தின் த டாலரன்ஸ்க்குள்ள அட்டைன் பண்ணிட்டோம்னா டோட்டல் ரன் அவுட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிஎம்எம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரெடிஷனல் மெத்தடில் மெஷர் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க் பீஸை வந்து பென்ச் சென்டரில் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு அதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி டயலை மட்டும் மூவ் பண்ணணும். மற்றபடி ஒர்க் பீஸை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. டயலை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி அப்படியே எல்லா சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து அதை ரொட்டேட் பண்ண விதமாகவே செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணும்போது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாமல், எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து டோட்டல் ரன் அவுட் வந்து வித்தின் த டாலரன்ஸ்க்குள்ள அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.